Probably you have lost a loved one. ஒருவேளை நீங்க நேசித்தவர்களை இழந்து காணப்படலாம். Probably you have lost some opportunities in life. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில பொன்னான தருணங்களை நீங்கள் இழந்திருக்க கூடும். But the Lord wants to tell you, ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், whatever is lost I will restore. எதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்களோ நான் எல்லாவற்றையும் மீண்டும் தருகிறவராய் இருக்கிறேன். Amen. The latter part of your life is going to be more blessed. உங்கள் வாழ்க்கையின் பின் நிலைமை மிக மிக ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. Forget your former things. முன்னாடி காரியங்களை எல்லாத்தையும் மறந்துருங்க. God wants to do a new thing in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய இருக்கிறார். God is going to restore your respect in your land. உங்களுக்கான மரியாதையை தேவன் உங்கள் பின் நிலைமையிலே தேவன் அதை மீண்டும் தரப்போகிறார். The family that everybody looked down, எந்த குடும்பத்தை பயங்கர கேவலமா எல்லாரும் பார்த்தாங்களோ, the same family everybody is going to come and seek. அதே குடும்பத்தை தேடி அநேகர் வரப்போகிறார்கள். But I see somebody's womb opening. ஆனா யாரோ ஒருவரின் கர்ப்பம் திறக்கிறதை நான் In the பார்க்கிறேன். name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Your latter half is going to be greater. உங்கள் பிந்தின நிலைமை மகிமையாய் இருக்க போகிறது. God is going to make it a great blessing. கர்த்தர் உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றி தரப்போகிறார். I want to declare the prophetic word over you today. இந்த நாளிலே இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பிரகடனப்படுத்த இருக்கிறேன். Job 42 verses 12 to 17. யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The prophetic verse is the 12th verse. 12ஆம் வசனம் தான் அந்த தீர்க்கதரிசன வார்த்தை. Job 42:12 says, யோபு 42:12 இப்படியாக சொல்லுகிறது. The Lord blessed the latter part of Job's life more than the former part. கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். Wow, hallelujah. Hallelujah. Somebody said amen. Amen. Where is Job coming from? யோபு எந்த இடத்திலிருந்து வருகிறார்? He comes from trial. அவர் பிரச்சனைகளிலிருந்து வருகிறார். He comes from great physical ailment. சரீர பிரகாரமான இருக்கிற அந்த பயங்கரமான உபாதைகளிலிருந்து அவர் வருகிறார். He is coming from sickness. அவர் வியாதியிலிருந்து அவர் வெளியே வருகிறார். He is coming from losses. பயங்கர இழப்புகள் மத்தியிலிருந்து அவர் எழுந்து வருகிறார். He lost his children. அவர் பிள்ளைகளை இழந்து காணப்படுகிறார். He lost his riches. அவர் எல்லா ஐஸ்வரியங்களும் இழந்திருக்கிறார். He has lost his relationship with his friends and family. குடும்பத்தோடு நண்பர்களோடு இருக்கிற அந்த உறவை அவர் இழந்திருக்கிறார். Everybody are turning against him. எல்லாருமே யோபுக்கு விரோதமாக திரும்பி விடுகிறார்கள். Can I say like this? நான் இப்படி சொல்லக்கூடும். Bad things can happen to good people. கெட்ட காரியங்கள் நல்லவர்களுக்கு நடக்கக்கூடும். Yep, I just said it. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எல்லாம் நான் கர்த்தருக்கு நல்லா இருந்தனே, எனக்கு ஏன் இது நடந்தது? Why is it happening? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். I was right with God. நான் தேவனோடு கூட நல்ல உறவுல தான இருந்தேன். I did his ministry. நான் அவருடைய ஊழியத்தை செய்தேன். I gave the tithes. நான் எல்லா தசம பாகங்களையும் கொடுத்தேனே. Why do bad things happen to good people? ஏன் கெட்ட காரியங்கள் நல்லவர்களுக்கு நடைபெறுகிறது? Can I say something prophetically? ஒரு காரியத்தை நான் தீர்க்க தரிசனமா சொல்லட்டுமா? Bad things won't last, but good people will last forever. கெட்ட காரியங்கள் நிரந்தரமாக இருப்பதில்லை, ஆனால் நல்ல ஜனங்கள், நல்ல காரியங்கள், நல்ல மக்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். Hallelujah. Hallelujah. கெட்ட சூழ்நிலைகள் மாறிவிடும், கெட்ட சூழ்நிலைகள் கடந்து போய்விடும். ஆனால் நல்லவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கடந்து போக மாட்டார்கள், உறுதியாய் நிற்பார்கள். Amen. The good ones will stand strong, but the bad things and the worst situations will pass by and leave you. Everybody lift your hands and say the latter part. பின்
நிலைமை என்று சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க, என் பின் நிலைமை. My latter part. ஆண்டவர் இன்னைக்கு சில பேரை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்றார். God is looking at certain people and prophetically he is உன் speaking. பின் நிலைமையை நான் ஆசீர்வதிக்க I போகிறேன். am going to bless your latter part of your life. Somebody speak in tongues and receive it. அந்நிய பாஷைகளை பேசி இதை பெற்றுக்கொள்ளுங்கள். I am getting ready for my latter. நான் என்னுடைய பின் நிலைமைக்காக ஆயத்தமாய் I have கொண்டிருக்கிறேன். gone through trials. நான் பயங்கர பாடுகளின் வழியாக நான் கடந்து I have சென்றிருக்கிறேன். gone through losses. நான் பயங்கர இழப்புகள் மத்தியில் கடந்து But சென்றிருக்கிறேன். there is a fire that is burning that says, no, that's not the end. That is just the bend. The best is just to come. ஆமென். ஆனா எனக்குள்ள அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. இது உன் வாழ்க்கை முடிவல்ல, இது ஒரு திருப்பம் தான், ஒரு பெரிய திருப்பு முனை உனக்கு வருகிறது என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Somebody lift your hands and say amen. Amen. And the Lord does not stop the Bible there. அந்த இடத்தோடு அந்த வசனத்தை ஆண்டவர் முடிக்கவில்லை. He goes into the specifics. குறியீடுகளை தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். What is it? அது என்ன காரியம்? He now has 14,000 sheep. இப்பொழுது அவருக்கு 14,000 ஆடுகள் இருக்கிறது. If you read Job 1:3, யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா he had 7,000 sheep there. 7,000 ஆடுகள் அங்கே இருக்கிறது. But when God blessed the latter part of Job, யோபின் வாழ்க்கையின் பின் நிலைமையை தேவன் ஆசீர்வதித்த பொழுது 7,000 became 14,000 sheep. ஆமென். 7,000 ஆடுகள் 14,000 ஆக மாறினது. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். 3,000 camels 3,000 ஒட்டகங்கள் became 6,000 camels. ஆமென். 6,000 ஒட்டகங்களாக மாறினது. Hallelujah. 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 1,000 yoke of oxen. 1000 ஏர் மாடுகள். It was only 500 before. 500 தான் இருந்துச்சு முன்னால. I want you to compare Job 1:3 with Job 42:12. யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் யோபு 42:12ஆம் வசனத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். He had 500 donkeys. 500 கழுதைகள் இருந்தது. It became 1,000 donkeys. 1000 கழுதைகளாக மாறினது. Somebody lift your hands and shout amen. ஆமென். The former part, the latter part. முன்னிலைமை பின்னிலைமை. Everybody turn to your neighbor and say the former part. முன்னிலைமை. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க முன்னிலைமை. Some people always say, சில பேர் எப்போதுமே சொல்லுவாங்க, oh those days, ஐயோ அந்த நாட்கள்ல we used to be like this, நாங்க அப்படி இருந்தோம் தெரியுமா, we used to do that, நாங்க அதெல்லாம் செஞ்சிருக்கோம் we தெரியுமா, used to eat like this. நாங்க எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா. They say so many things. பல காரியத்தை அப்படி சொல்லுவாங்க. They speak about the past glory. அவங்க கடந்து போன மகிமையை குறித்து பேசிக் கொண்டு இருப்பாங்க. But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், don't speak about old things. பழைய காரியத்தை குறித்து பேச வேண்டாம். I am giving you new blessing. ஆமென். நான் உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை தருகிறேன் என்று There is சொல்லுகிறார். a latter part for your life. உங்கள் வாழ்க்கையின் பின் நிலைமை வருகிறது. Sister, this is for you. இது உங்களுக்கு தான். You are broken. நீங்க உடைக்கப்பட்டு காணப்படுறீங்க. My life is over, brother. என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிடுச்சு brother. I don't have any more love for. Nobody loves me. யாருமே என்ன நேசிக்கல, எனக்கு அன்பே கிடைக்கல. I don't know why I am alive. நான் ஏன் தான் உயிரோட இருக்கேனே தெரியல. The Lord looks at your eyes and says, this message is for you. ஆண்டவர் உங்களை கண்களை பார்த்து நேரா சொல்லுகிறார், இந்த செய்தி உங்களுக்கு தான். The latter part of your life is going to be more blessed. உங்கள் வாழ்க்கையின் பின் நிலைமை மிக மிக ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. Forget your former things. முன்னாடி காரியங்களை எல்லாத்தையும் மறந்துருங்க. God wants to do a new thing in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய இருக்கிறார். Sometimes because of the loss of a loved one, our heart is broken. சில வேளைகளில் நாம் நேசித்தவர்களை இழந்து காணப்படும் பொழுது நம்முடைய இருதயம் சுக்கு நூறாக உடைகிறது. Why did God allow this loss? ஏன் ஆண்டவர் இந்த இழப்பை என் வாழ்க்கையில் அனுமதித்தார்? Why did God allow the debt problem? ஏன் அந்த கடன் பிரச்சனையை ஆண்டவர் எனக்கு அனுமதித்தார்? My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, Job's children did not die because of God. யோபின் பிள்ளைகள் ஆண்டவரால் அவர்கள் மரிக்கவில்லை. They died because of their sins. அவர்களுடைய பாவங்கள் நிமித்தம் அவர்கள் மன்னித்தார்.
They were drunkards. அவங்க எல்லாம் குடிகாரர்களாக இருந்தார்கள். They were drinking in their brother's house. அவங்க சகோதரன் வீட்டில் குடித்துக் கொண்டிருந்திருக்கார்கள். And they were making a big festival. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு குடித்து ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி They கொண்டிருந்தார்கள். did not have God in their midst. அதன் மத்தியிலே தேவன் காணப்படவில்லை. And so the children were slain because of wind. அதனால அந்த காற்று நிமித்தம் அந்த பிள்ளைகள் எல்லாரும் தாக்கப்பட்டு கிடந்தார்கள். And the Bible says all of Job's children they died. யோபின் எல்லா பிள்ளைகளும் மரித்தார்கள். In Job chapter 1 verse 2, யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் we வசனத்தில் read about the 7 sons of Job யோபுக்கு 7 குமாரர்களும் and 3 children. 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். God multiplied everything. ஆண்டவர் எல்லாத்தையும் வர்த்திக்க சென்றார். But he did not multiply the children, not Job's wife. பிள்ளைகளையோ யோபின் மனைவியோ அவர் வர்த்திக்க செய்யவே Same wife, அதே மனைவிதான். but now again he gave them the 10 children. ஆனா திரும்பவும் ஆண்டவர் அந்த 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க கிருபை This செய்தார். time ஆனா இந்த தடவை the children were very famous. பிள்ளைகள் ரொம்ப பிரபலமாய் இருந்தார்கள். They were intelligent. ஞானமாய் இருந்தார்கள். Job 42:15 says, யோபு 42ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் in சொல்லுகிறது, the whole of the country அந்த முழு தேசத்திலும் there were no children like their children of Job. யோபின் பிள்ளைகளைப் போல சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் காணப்படவில்லை என்று So சொல்லுகிறார். beautiful. அவ்வளவு அழகாக இருந்திருக்கிறார்கள். So beautiful. அவ்வளவு சௌந்தரியம் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். I believe everybody would have come and tried to get the favor of Job. நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து எப்படியாவது யோபு கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிற வந்திருப்பாங்க. உங்க பொண்ணு எனக்கு தாங்கன்னு 1000 பேர் சுயமரத்துக்கு ஓடி வந்திருப்பாங்க. 1000 people would have come there and keep asking on his Listen, daughter. this is what God is going to do. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். Whatever you lost, எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ God is going to restore your family. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மறுபடியுமாக கட்டி எழுப்ப போகிறார். The family that everybody looked down, எந்த குடும்பத்தை பயங்கர கேவலமா எல்லாரும் பார்த்தாங்களோ the same family everybody is going to come and seek. அதே குடும்பத்தை தேடி அநேகர் வரப்போகிறார்கள். Your latter part உங்கள் பின் நிலைமை is going to be more blessed. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. That is the prophecy in Isaiah 42:12. அதுதான் ஏசாயா 42:12 சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தை. God doesn't like the old things. கர்த்தருக்கு பழைய காரியங்களே பிடிக்காது. In 2 Corinthians chapter 5 verse 17, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் when we accept Jesus Christ, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, when we are in Christ, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது we are a new creation. நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். All things have passed away. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. Somebody lift your hand, say amen. Amen. When we become God's children, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது, Revelation 2:17 says, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக God சொல்லுகிறது, gives a new name. கர்த்தர் புதிய நாமத்தை தருகிறார். Somebody shout hallelujah. Hallelujah. When we are overcoming the sins of life, நாம் வாழ்க்கையின் உலகத்தின் பாவங்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, He gives us a name nobody understands. யாருக்குமே புரியாத ஒரு புதிய நாமத்தை தேவன் நமக்கு தரிப்பிக்கிறார். You are a new creation. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி. Old things have passed away. பழைய காரியங்கள் ஒழிந்து போயின. In Isaiah chapter 43, ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் the Lord says in verse 18, 18ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், forget the former things. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Do not dwell in the past. ஆனா பழைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அங்க உட்கார்ந்து இருக்காத. Don't sit there in the old. Thinking வேற. Your thoughts are different. உட்கார்ந்து இருக்கிறது வேற. And sitting is different. God wants to tell you move. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிளம்பி போங்க, எதையா செய்யுங்க. Hallelujah. வீடு ஒழுகுதா? Is your house leaking? வீட்டுக்குள்ள தண்ணி வருதா? Or is water has come inside your house? வீட்ல பூசணம்லாம் பூச்சிருச்சா? Or is the fungus everywhere in your house? உங்க வீட்ல இருக்கிற தலானில எல்லாம் காளா முளைக்க ஆரம்பிச்சிருச்சா? Probably mushrooms are growing from your pillows. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்வேனே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அடையாளம் காமிக்கிறாரு. Amen. நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. Amen. உன் பின் நிலைமையை நான் ஆசீர்வதிக்க போறேன். Amen. God is showing you signs and He is telling you, I am going to bless your latter life. Amen. Amen. Latter is better.
பின்னிலைமை நேர்த்தியானது. அதுதான் எதிர்பார்த்தேன். லேட்டர் பின்னிலைமை is stronger. பலனுள்ளதாய் இருக்கிறது. Hallelujah. Latter பின்னிலைமை is permanent. நிரந்தரமானது. ஆமென். Former முன்னிலைமை is temporary. எல்லாமே தற்காலிகம் தான். The latter, ஆனா பின்னிலைமை, the Lord says in the latter church, ஆண்டவர் சொல்லுகிறார் பிந்தின ஆலயத்தின் the glory shall be greater. ஆமென். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் விளங்கும் என்று தேவன் சொல்லுகிறார். யாராவது ஒருத்தவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, பின்னிலைமையை ஆசீர்வதிக்க போகிறார். Raise your hands and say, God is going to bless your latter life. பின்னிலைமை ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless my latter life. பின்னிலைமையை ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless my latter life. Hallelujah. Hallelujah. Till December 2021, டிசம்பர் 2021 வரையில் you were living in former days. நீங்க முந்தின நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். From December 1st, ஆனா டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து I release you into the latter blessing. ஆமென். நான் பிந்தின ஆசீர்வாதங்களுக்குள்ளாக உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். In the mighty name of Jesus, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் God is going to restore your respect in your land. உங்களுக்கான மரியாதையை தேவன் உங்கள் பின் நிலைமையிலே தேவன் அதை மீண்டும் தரப்போகிறார். Hallelujah. 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 The Bible says in verse 17, 16 and 17, 17ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. After this Job lived 140 years. இதற்கு பிற்பாடு யோபு 140 வருடங்கள் வாழ்ந்தாராம். And he saw his children and their children to the 4th generation. 4ஆம் தலைமுறை வரைக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர் கண்டாராம். Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. My father has gone to be with the Lord. என்னுடைய தகப்பன் ஆண்டவரோட கூட இருக்கும்படியாக கடந்து சென்றிருக்கிறார். I grieved, I'm still grieving. நான் எனக்கு பயங்கர வேதனையாக இருக்கிறது. இன்னும் நான் அந்த துக்கத்தில் ஆழ்ந்து இருக்கிறேன். But I'm thankful to God. ஆனா தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 35 years ago, 35 வருடங்களுக்கு முன்பாக when my father was sick, எங்க அப்பா சுகவீனமாக இருந்தார். I prayed, God bless me, Lord. நான் ஜெபித்த ஆண்டவரே அவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Please give him life. தயவு செய்து அவருக்கு ஜீவனை தாரும் சுவாமி. He has to see his children's children. அவர் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண வேண்டும். The Lord answered the prayer. ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் தந்தார். He saw us, he saw our children. அவர் எங்களையும் பார்த்தார், எங்கள் பிள்ளைகளையும் அவர் பார்க்க தேவன் Hallelujah. செய்தார். Hallelujah. He was close to seeing even the 4th generation. 4வது தலைமுறையும் பார்ப்பதற்கு அவர் ரொம்ப அருகாமையில் இருந்தார். But the Lord took him away because of his divine plan. ஆனா தெய்வீக திட்டத்தின் பிரகாரம் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். Are you a wanderer? நீங்க அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களா? God has settled you in your latter life. ஆண்டவர் உங்கள் பின் நிலைமையில் உங்களை செட்டில் செய்ய போகிறார். Somebody shout hallelujah. Hallelujah. If you read Ruth chapter 3, ரூத் 3ஆம் அதிகாரத்தை verse 10 and 11, வசனங்கள் 10, 11. and he said, blessed be thou of the Lord, my daughter, for thou hast showed more kindness in the latter end than at the beginning. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வரியவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. Somebody lift your hands and say amen. Amen. I want to prophesy over somebody. தீர்க்க தரிசனமாக ஒரு சிலர் மேல் இந்த வார்த்தையை கூறுகிறேன். You did not do tit for tat. நீங்க பதிலுக்கு பதில் செய்யவில்லை. Just because you lost something, நீங்க ஒரு சில காரியங்களை இழந்தது நிமித்தம் நீங்கள் அப்படி செய்யவில்லை. you did not go after other sinful things. நீங்க अनेक பாவமான காரியங்களுக்குள்ளும் நீங்கள் கடந்து செல்லவில்லை. You lost your husband. உங்கள் கணவனை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். You did not go to sin. நீங்கள் பாவம் செய்யவில்லை. You lost your house. உங்கள் வீடை இழந்திருக்கிறீர்கள். You did not cheat others. நீங்க மற்றவர்களை ஏமாற்றவில்லை. You lost your job. உங்கள் வேலையை இழந்திருக்கிறீர்கள். You did not go to stealing. நீங்க அதை எதையும் திருடும்படியாக செல்லவில்லை.
You might have lost everything, ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் இழந்த நிலைமையில் இருக்கலாம். but you did not lose your integrity. ஆனா உங்கள் உத்தமத்தை நீங்கள் இழக்கவில்லை. The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், my eyes have seen it. என் கண்கள் அதை கண்டிருக்கிறது. Boaz looks at Ruth and says, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், you are a beautiful girl. நீ ஒரு அழகான ஒரு ஸ்திரீ. You could have easily found some boys, நீ யாராவது ஒருத்தரை நீ கண்டுபிடித்திருக்கலாம். but you were obedient to your mother-in-law. ஆனா உன் மாமியாருக்கு கீழ்ப்படிதலோடு இருந்தது நிமித்தம், when the son is alive, the daughter-in-law obeying the mother-in-law is supernatural miracle. பையன் உயிரோட இருக்கும்போது மருமகள் மாமியாருக்கு கீழ்ப்படுகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை போல இருக்கிறது. After the son is dead, ஆனா அந்த மகன் மரித்த பிறகு which daughter-in-law stays with her mother-in-law? எந்த மருமகள் மாமியாரோட இருக்கிறாங்க? Won't she pack her bags and say goodbye? எல்லா பேக்கையும் மூட்டை கட்டிட்டு குட் பைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. The other daughter-in-law of Naomi, she left. நகோமியோட இன்னொரு மருமகள் அவள் கிளம்பி போய் விடுகிறாள். She is Orba. ஓரமா போயிட்டா. ஓரமா போயிட்டா அவ. ஓர்வா பார்த்தா இவர் கூட இருந்தா ரொம்ப சோர்வா போயிடும். இந்த மாமியா ரொம்ப வயசு போயிடுச்சு, இதோட இருந்தால் நமக்கு யார் கிடைப்பா? கொஞ்ச நாளில் இந்த அம்மா போன பிறகு நமக்கு யார் கிடைக்கும்? கணக்கு போட்டாங்க, போயிட்டாங்க. She calculated and she went in her own way. Do you know something? ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? Are you taking care of your parents? உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்கிறீங்களா? If you take care of your parents, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you take care of your mother-in-law, உங்கள் மாமியாரை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்வீர்கள் என்றால் God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Don't be partial in your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாரபட்சம் செய்யாதிருங்கள். Don't treat your mother and father like they are real heroes, and look at your father-in-law and mother-in-law as villains. உங்க அப்பா அம்மாவை பெரிய ஹீரோ மாதிரி வச்சிட்டு உங்க மாமனாரும் மாமியாரையும் வில்லன்க மாதிரி பார்க்காதீங்க. Never do that. தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. Because God is watching you. ஏன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். And he is going to bless your latter half. அவர் உங்கள் பின் நிலைமையை ஆசீர்வதிக்கும் பொழுது, if you haven't spoken to your mother-in-law, I challenge you, speak today. A blessing will come this December. Amen. நீங்க உங்க மாமியார் கிட்ட பேசாம இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு போய் பேசுங்க. இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி கொண்டு வருகிறது. God will open your womb and give you the baby. கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தை திறந்து அந்த குழந்தையை கட்டளையிடுவார். My dear brother, my dear sister, அன்பான சகோதர சகோதரிகளே, your latter half is going to be glorious. உங்கள் பின் நிலைமை மகிமையாய் இருக்க போகிறது. You have been praying for children. நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. The Lord says, go and reconcile with your family. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் உன் குடும்பத்தோடு முதலாக ஒப்புரவாகு. In your wedding there was some confusion. உன் கல்யாணத்துல ஒரு சில குழப்பங்கள் இருந்துச்சு. After that you don't have good relationship with your parents. அதுக்கு அப்புறம் உன் பெற்றோர்களோட உனக்கு நல்ல உறவே இல்லாதபடி இருந்தது. It is not okay. Simply calling and saying hello is not okay. சும்மா ஃபோன் பண்ணி ஹலோ சொல்றது வந்து சரியில்லை. You should go repent, ask forgiveness and reconcile with them. நீங்க போய் மன்னிப்பு கேட்டு அவர்களோடு கூட ஒப்புரவாக வேண்டும். I don't know why I am saying, but I am a postman. I just deliver what message God gives you. எனக்கு தெரியல இந்த காரியத்தை நான் ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். But I see somebody's womb opening. ஆனா யாரோ ஒருவரின் கர்ப்பம் திறக்கிறதை நான் பார்க்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Your latter half is going to be greater. உங்கள் பிந்தின நிலைமை மகிமையாய் இருக்க போகிறது. God is going to make it a great blessing. கர்த்தர் உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றி தர போகிறார். Ruth found Boaz in the field. அந்த வயல்வெளியில் போவாசை ரூத் சந்திக்கிறார். It was a night time. அது ஒரு இரவு வேளை. Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Boaz, he was celebrating along with the other harvesters. போவாஸ் மற்ற அறுவடை செய்கிறவர்களோடு கூட இணைந்து அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். So after that he was tired and he was sleeping. அதற்கு அப்புறம் அவர் வந்து சோர்வடைந்து அவர் டயர்டாகி அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். If
Ruth wanted to become his wife, ரூத் அவருக்கு மனைவியாக ஆக வேண்டும் என்றால் she would have lied down close to his body. அவருடைய சரீரத்துக்கு அருகாமையில் அவள் படுத்திருக்க கூடும். She did not lie down near the body. அவள் அவருடைய சரீரத்திற்கு பக்கத்துல படுக்கல. She kept her head at the feet of Boaz. அவளுடைய தலையை போவாசின் கால் அடியில் வைத்து படுத்துக் கொண்டிருந்தாள். அவன் கால்களின் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டாளாம். Amen. She took away the shawl and she was sleeping under his feet. To all those young children, வாலிப பிள்ளைகள் நீங்க இத பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் God is speaking to you. கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். How can God bless you? எப்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார்? When you are leading a sinful life, நீங்க பாவமான வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? some of you are committing sin in your body. உங்கள் சரீரத்துல நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்க. Are you a public toilet? நீங்க வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட் கிடையாது. You can have relationship with so many n number of people. எத்தனை பேர் கூட வேணாலும் உறவை வைத்துக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. How many times you will try loving people? எத்தனை தடவை நீங்க எத்தனை பேரை நீங்க இப்படி நேசித்து கொண்டே இருப்பீங்க? How many times you will fall in love and break up? எத்தனை தடவை நீங்க லவ் பண்ணி அதை உடைத்து கொண்டு வெளியே வருவீர்கள்? How can God bless you? எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? Either your way or God's way. ஒன்னு உங்க வழி இல்லனா தேவனுடைய வழி. If you trust in the Lord, நீங்க தேவனை விசுவாசிப்பீர்கள், God will bring a Boaz in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு போவாசை கொண்டு வந்து நிறுத்துவார். Somebody said amen. Amen. When Boaz saw the integrity of Ruth, போவாஸ் ரூத்தின் உத்தமத்தை பார்த்த பொழுது he blesses her like this. அவளை இப்படியாக அவர் ஆசீர்வதிக்கிறார். In verse 3, in chapter 3 verse 11, ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் he says, and now my daughter, fear not, I will do to thee all that thou requirest. Amen. இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். Hallelujah. Hallelujah. For all the city of my people doth know that thou art a virtuous woman. Amen. என் ஊர்ல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சபடி நீ ஒரு குணசாலியான ஸ்ரீ என்று அறிந்து கொள்வார்கள். She met Boaz in the night. இரவு நேரத்துல போவாசை அவள் சந்திக்கிறாள். She has been a widow. அவள் ஒரு விதவையாக இருக்கிறாள். But she did not give way to emotions. ஆனா அவளுடைய உணர்வுகளுக்கு அவள் வழி கொடுக்கவில்லை. She gave way for God's will. Amen. தேவ சித்தத்திற்கு அவளுடைய வழியை திறந்து கொடுத்தாள். Before she married, she did not give her body. She first of all wanted to see whether it was God's will. முதலாவதாக தேவ சித்தமா என்று அவள் அறிந்திருந்தாள். திருமணத்திற்கு முன்பாக அவளுடைய சரீரத்தை அவருக்கு கொடுத்து இழக்கவில்லை. Hallelujah. Hallelujah. Even if you are engaged, நீங்கள் நிச்சயம் செய்யப்பட்டவர்களாய் இருந்தாலும், even if you love that person, நீங்கள் அந்த நபரை நேசிக்கிறவர்களாய் இருந்தாலும், if you stay with integrity, தயவு செய்து உங்கள் உத்தமத்தில் நீங்கள் நில்லுங்கள். God will bless your latter life. கர்த்தர் உங்கள் பின் நிலைமையை ஆசீர்வதிப்பார். வாலிப வயதுல நீ எப்படி இருக்கிறியோ அதை வச்சு கர்த்தர் உன்னுடைய பின் நிலைமையை ஆசீர்வதிப்பார். Amen. How you handle your youth, God sees that and bless your later part of your life. யூத் இல்ல, வாலிபோன்ட் கிடையாது, எல்லாருக்கும் தான் சொல்றார். எல்லா வயதினருக்கு தான் சொல்றார். மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. Don't cheat your wife. Don't have an affair in the office and then come and tell your wife I love you. ஆபீஸ்ல ஒரு கள்ள உறவை வைத்துக்கொண்டு வீட்ல வந்து மனைவியை பார்த்து I love you ன்னு சொல்லாதீங்க. Don't try to buy a gift for your wife just to feed your guilty heart. உங்கள் பாவத்தை மறைக்கிறதற்காக, உங்கள் குற்ற உணர்வை மறைப்பதற்காக உங்கள் மனைவிக்கு வந்து பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து ஏமாத்தாதீங்க. You can cheat your wife. உங்கள் மனைவியை ஒருவேளை நீங்க வந்து ஏமாத்தலாம். But you can't cheat God. ஆனா ஆண்டவரை நீங்க ஏமாத்த முடியாது. God will reward only those who are faithful in the trials and tribulation. Amen. உபத்திரவத்திலும் பிரச்சனைகளிலும் விசுவாசத்தோடு இருக்கிறவர்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். When you go through a trial, நீங்க ஒரு பிரச்சனையின் வழியாக நடந்து போகும்போது enemy will come and scream in your ears. சத்துரு வந்து உங்கள் காதுகளில கதறும்படியாய் சத்தம் போடுவான். He looked at Job. அவன் யோபை பார்க்கறான். Why are you still living in this integrity?
இன்னும் உத்தமத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். His own wife is saying, அவனுடைய சொந்த மனைவி வந்து why சொல்லுகிறார், don't you blaspheme against நீ God? தேவனுக்கு விரோதமாக நீ தூஷணம் பேசு என்று சொல்லுகிறாள். In Job chapter 2, யோபு 2ஆம் அதிகாரம், it is so sad. அது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. Satan is tempting Job to sin. பிசாசு யோபை பாவம் செய்யும்படியாக தூண்டிக் கொண்டிருக்கிறான். But do you know what Job said in Job 2:10? யோபு 2:10 யோபு என்ன சொன்னார் தெரியுமா? Said, you speak as if like a fool. நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற. When we receive good things from God, don't we also deserve to take the bad things? ஆமென். நாம் நன்மையான காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது தீமையான காரியங்களை நாம் பொறுத்துக்கொள்ள வேண்டாமா? The Bible says in Job 2:10, யோபு 2:10 வேதம் இப்படியாக சொல்லுகிறது, Job did not sin with his lips. அவனுடைய உதடுகளினால் அவன் பாவம் செய்யவில்லை. Not in one thing. ஒரு காரியம் மாத்திரம். எல்லாவற்றிலும் யோபுன்னு போட்டிருக்குது. Amen. In everything he never sinned against God. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. எல்லாம் உங்க வாய் மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே Lord, தெரியாம பேசிட்டேன்பா. Lord, without knowing I have spoken. அறியாம பேசிட்டேன்பா. Lord, without your knowledge I have spoken. கோபப்பட்டு பேசிட்டேன். Lord, in anger I have என்ன spoken. மன்னிச்சிடுங்க. Please forgive me, Lord. How many of you want to say amen to that? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? There is a latter life to your life. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பிந்தின ஆசீர்வாதமான வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கு. How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? This is a very short sermon. இது ஒரு சுருக்கமான ஒரு செய்தி தான். The latter half of David. தாவீதின் பின்னிலைமை. After anointing 20 years he was running. அபிஷேகம் பண்ணப்பட்டு 20 வருஷம் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். But after he became a king, ஆனா ராஜாவாக மாறின 40 years he ruled over the nation of Israel. Amen. இஸ்ரவேலின் மேல் 40 வருடங்கள் அவர் ராஜாவாக அரசாண்டார். Your latter will always be the great. உங்கள் பிந்தின வாழ்க்கை எப்போதுமே சிறந்ததாக தான் இருக்கும். In Ezekiel chapter 36 and verse 11, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், the Lord promises and says towards the end of that verse, ஆமென், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அந்த வசனத்தின் பின்பகுதியில், your latter blessing will be greater than your former blessing. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். And by this you will know that I am the Lord. ஆமென். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. யாருக்கெல்லாம் புது ஆசீர்வாதம் வேணுமோ ஆமென் சொல்லுங்க. Amen. Those who want new blessings you can say amen. பிந்தின நிலைமையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை எதிர்பார்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. With an expectation is God is going to bless your later half of your life. பக்கத்துல திரும்ப சொல்லுங்க, hey, Look at your neighbor and say, hey, என் பிந்தின நிலைமை my latter life ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. it's going to be very best and super. Our life will be a great testimony. Our life is going to become a very big testimony. எங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சியாக மாற போகிறது. Isaiah 61 and verse 9, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். Amen. Everyone who looks at them they will see that they are blessed of the Lord. Why? ஏன்? Because you have gone through the season of shame, ஏனா நீங்கள் ஒரு அவமானத்தின் காலகட்டத்திற்குள்ளாக கடந்து சென்று trials, உபத்திரவத்தின் வழியாக loss. பயங்கர இழப்புகளின் மத்தியில் But the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், I will hold your hand. நான் உன் கரங்களை பிடிக்க As போகிறேன். I was with Moses, நான் மோசேயோட கூட இருந்தது I will போல be with you. நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். Be strong, Joshua. யோசுவா பலன் கொண்டு திடமனதாயிரு. Hallelujah. Hallelujah. You are the one that is going to lead now. நீதான் இப்பொழுது வழி நடத்தி கொண்டு போகிறாய். Are you ready? நீ ஆயத்தமா இருக்கீங்களா? Stand up to your feet wherever you are. எல்லாரும் எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது எழுந்து நிற்கலாமா? We are going to confess it. நாம் இப்பொழுது அதை அறிக்கை செய்ய போகிறோம். முன் நிலைமையை பார்க்கிறோம். Than your former life, பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். God blessed the latter life. இதுதான் இன்னைக்கு தீர்க்கதரிசன வார்த்தை. This is the prophetic word for you today. Even in the first miracle of Jesus in the city of Cana, கானா ஊர்ல ஆண்டவர் செய்த அந்த முதல் அற்புதத்திலும் he brought a new wine. அவர் ஒரு புதிய திராட்சை ரசத்தை கொண்டு வருகிறார். He could have multiplied the old wine. பழைய திராட்சை ரசத்தையே அவர் வர்த்திக்க செஞ்சிருக்க முடியும். See, 5 loaves and 2 fishes 5 அப்பமும் 2 மீன்களும் is a revelation. ஐயோ வெளிப்பாடுங்க. இது ஒரு பெரிய வெளிப்பாடு. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க.
If God wanted to do the same miracle as multiplying the bread and the fish, ஆண்டவர் அதே அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றிருந்தால் 5 அப்பமும் 2 மீனையும் அவர் பிட்டு நிறைய பேருக்கு 5000 பேருக்கு கொடுத்தத போல he could have said, bring me the last glass of wine. அவர் சொல்லி இருக்க கூடும் அந்த கடைசி கப் திராட்சை ரசத்தை கொண்டு வாங்க. Pour it in this water. இந்த தண்ணிக்குள்ள இப்ப ஊத்துங்க. 3 dips here, 3 drops there. 3 சொட்டு இங்க 3 சொட்டு அங்க. Now see, the old wine has produced the new wine. இப்ப பாருங்க இந்த பழைய திராட்சை ரசம் புது திராட்சை ரசத்தை கொண்டாந்துருச்சு. God said, ஆண்டவர் சொல்லுகிறார், பழசு புளிச்சதெல்லாம் வேண்டாம். I don't want the old fermented ones. என் பிள்ளைக்கு நான் பழைய ஒழுகுற வீடு இல்ல, சொந்த வீட்டை தர போறேன். Amen. I'm going to give him a new house. வாடகை வீடு இல்ல, not a rental one, போட்ல போற வீடு இல்ல, not a house where you travel by boat and go. உயர்ந்த ஸ்தானத்திலே என் பிள்ளைகளை உயர்த்த போறேன். Amen. I'm going to lift my children in high places and settle them down. ரொம்ப அவமானத்துல இருந்துட்டீங்க. You have been in a long time in a உங்க முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Amen. God is going to bless your latter life than your former one. எல்லாம் டபுள் ஆக போகிறது. Everything is going to become double. I say this with all my heart. என் முழு இதயத்தோடு நான் இதை சொல்லுகிறேன். உங்களுடைய இழப்புகளை எல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாத்த போறார். God is going to change every loss of yours into a big blessing. உங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். He is going to give double fold for all the troubles and tears. Isaiah 61 verse 7. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Ezekiel 36:11. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். More than your former blessing. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் the latter blessing will be greater. உங்கள் பிந்தின சீர் மகிமையாய் இருக்கும். Just lift your hands and receive it. கரங்களை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Father, in the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தினால பிதாவே, I pray for your children right now. அப்பா இப்பொழுது நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Break every chain. எல்லா சங்கிலிகள் அறுந்து விழுவதாக. Whatever is a curse, எதெல்லாம் சாபமாக இருக்கிறது, remove it from their life. அவங்க வாழ்க்கையிலிருந்து அதை அகற்றி போடுங்கப்பா. My brother, என் அன்பான சகோதரரே, you have a photo in your purse. உங்க பர்சுக்குள்ள நீங்க ஒரு போட்டோவை வச்சிருக்கீங்க. You have something which does not bring peace. சமாதானத்தை கெடுக்கிற ஒரு காரியத்தை நீங்க வச்சிருக்கீங்க. You have to remove it from your purse. உங்க பர்ஸ்ல இருந்து உடனடியாக அதை எடுத்து போடுங்க. You remove it from your purse, you will see a breakthrough in your house. உங்க பர்ஸ்ல இருந்து அதை எடுத்து தூக்கி போடுங்க, உங்க வீட்டுல ஒரு பெரிய திருப்புமுனையை நீங்க பாப்பீங்க. Somebody had told you, keep it, it will bring luck. யாரோ சொல்லி இருக்காங்க, இத நீ பர்ஸ்ல வச்சுக்கோ, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். I don't know what it is. அது என்னன்னு எனக்கு தெரியாது. Probably it's a picture. அது ஒருவேளை ஒரு படமாக இருக்கலாம். Of somebody you love most. இல்லனா யாராவது நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒருவரின் படமாக இருக்கலாம். Probably they are dead. ஒருவேளை அவங்க மரித்து இருக்க கூடும். But you're keeping the photo and always looking at it. ஆனா எப்போதுமே அந்த போட்டோவை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. That is not good. அது நல்லதல்ல. He is or she is not going to lead you. அவங்க உங்களை வழி நடத்த போறதில்லை. They are dead and gone. அவங்க மரித்து போய் விட்டார்கள். They are in rest. அவங்க இளைப்பாறுதலில் இருக்கிறார்கள். They can't come and lead you. அவங்க திரும்ப வந்து உங்களை வழி நடத்த முடியாது. Only Jesus, the true shepherd, can lead you. Amen. உண்மையான நல் மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உங்களை வழி நடத்த முடியும். Somebody said amen. Amen. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடா தீருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடா தீருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், இன்னும் அதை எண்ணிப்பார், இன்னும் அதை எண்ணிப்பார்.
2021 December. 2020-21 God says, ஆண்டவர் சொல்லுகிறார், leave your baggage here. இங்கேயே உங்கள் பெட்டி படுக்கைகளை விட்டுருங்க. Leave your burdens here. இங்கேயே உங்கள் பாரங்களை இறக்கி வைத்து விடுங்க. I will make a way where there is no way. எந்த இடத்துல வழி இல்லையோ அந்த இடத்துல உங்களுக்காக நான் ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவேன். Like an eagle, ஒரு கழுகை போல, who carries these young ones on the wings. அந்த சிறகுகளின் மேல் அந்த குஞ்சுகளை சுமந்து கொண்டு போவது போல, I am going to make you soar high. நான் அவ்வளவு உயரத்துல உன்னை பறக்க வைக்க போகிறேன். You are going to bear my children. நீ உன்னுடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு போக போகிறாய். You will come to the house of God. நீங்கள் தேவனுடைய வீடாய் திரும்ப வருவீர்கள். Like Job's daughters. யோபுவின் பிள்ளைகளை பெண்களைப் போல. You will be virtuous. நீங்கள் உத்தமர்களாய் இருப்பீர்கள். You will be holy. நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பீர்கள். Lord, I pray for all the young people in at home. ஆண்டவரே, வீடுகளில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Those who are teenage. அப்பா, வாலிப வயதில இருக்கிறவர்கள் Everybody be blessed, Lord. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Bless their latter life. அப்பா, அவர்கள் பின் நிலைமையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Many of them, Lord. அப்பா, அநேகர் இருக்கிறாங்க. They have suffered vehemently. பயங்கரமான உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து So வந்திருக்கிறார்கள். please have your mercy on children. அப்பா, கிருபையாய் பிள்ளைகளின் மேல் மனம் இறங்கும் சுவாமி. அவருடைய முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். Lord, let the latter life be blessed than the former life. I bless your children wholeheartedly. முழு இருதயத்தோடு பிள்ளைகளை In ஆசீர்வதிக்கிறேன். Jesus' mighty name I pray, your Father. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.